மக்களவை 4ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. 10 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள 96 தொகுதிகளுக்கு திங்கட்கிழமை வாக்குப்பதிவு. மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தியின் வயதை விட குறைவான இடங்களே காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. ராகுல் காந்தியும் பிரதமர் மோடியும் பொது விவாதத்திற்கு வர வேண்டும் என உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் மதன் பி லோகூர், அஜித் ஷா ஆகியோர் அழைப்பு. முன்னாள் நீதிபதிகள் விடுத்த அழைப்பை ஏற்பதாக ராகுல் காந்தி அறிவிப்பு. தேர்தல் ஆணையத்தின் பக்கம் காங்கிரஸ் கட்சி உள்ளதாக மல்லிகார்ஜுன கார்கே பதில். தேர்தல் ஆணைய அதிகாரிகள் யார் பக்கம் நிற்கின்றனர் என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்றும் கருத்து. தேசிய ஜனநாயக கூட்டணி 3 கட்ட தேர்தல்களில் 200 தொகுதிகளை எட்டிவிட்டதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா பேச்சு. மக்களவை தேர்தல் முடிவு வரும்போது தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கட்சியாக பாஜக மாறும் என்றும் நம்பிக்கை. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெற்கு டெல்லியில் உள்ள மெஹ்ராஜ் சந்தை பகுதியில் வாகன பேரணியில் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் பங்கேற்பு. டெல்லி மக்களுக்கு தரமான பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் காட்டி கொடுத்ததுதான் நான் செய்த தவறா என அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி. தம்மை எதற்கு பாஜக அரசு கைது செய்தது என மக்களிடம் நியாயம் கேட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். கடப்பா தொகுதியில் போட்டியிடும் OS ஷர்மிளாவுக்கு வாக்களிக்குமாறு அவரது தாயார் விஜயம்மா வாக்காளர்களுக்கு வேண்டுகோள். ஆந்திரா தேர்தல் களத்தில் அண்ணன் தங்கை மோதும் நிலையில் மகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள தாயார். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பட்டியலை பத்திரிகைகளில் வெளியிட்டது தேர்தல் ஆணையம். தலைவராக நடிகர் விஜய், பொதுச் செயலாளராக புசி ஆனந்த் பொறுப்பு வகிப்பதாக தகவல். சென்னை மெரினா கடற்கரையில் பாய்மர படகு விளையாட்டு அகாடமி அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டம். கடற்கரை ஒழுங்குமுறை ஆணைய அனுமதி பெற தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விண்ணப்பம். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆலோசனை. போதைப் பொருட்கள் ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை அருகே அலங்காநல்லூரில் பெண் காவல் ஆய்வாளர் வீட்டு கதவை உடைத்து 450 சவரன் நகைகள் கொள்ளை. குடும்பத்தினருடன் காவல் ஆய்வாளர் வெளியூர் சென்றிருந்த நிலையில் மர்ம நபர்கள் கைவரிசை. போலீசார் விசாரணை. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. வெப்பத்தின் தாக்கத்தை தணித்தது கோடை மழை. தொடர் மழை காரணமாக மதுரை வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. வைகை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பத்மபூஷன் விருதை விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து கண் கலங்கிய பிரேமலதா விஜயகாந்த். பத்மபூஷன் விருதுடன் விமான நிலையத்தில் இருந்து வாகனத்தில் பேரணியாக வந்த பிரேமலதா விஜயகாந்திற்கு பிரம்மாண்ட மாலையுடன் வரவேற்பு. டெல்லியில் திடீரென வீசிய புழுதி புயலால் சிக்கி 2 பேர் பலி. நூற்றுக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்ததாகவும் ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் தகவல். ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 300 பேர் பலி. 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக ஐநா உணவு அமைப்பு தகவல்.
ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன் ரிஷப் பண்டிற்கு 3வது முறையாக அபராதம் விதிக்கப்பட்டதால் ஒரு போட்டி விளையாட தடை. பெங்களூரு அணிக்கு எதிராக 12ஆம் தேதி நடைபெறும் 62வது லீக் போட்டியில் ரிஷப் பண்ட் பங்கேற்க மாட்டார் என அறிவிப்பு.